ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரசத்தில் பல வகை இருக்குது. பருப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு டிப் இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, இது ஃபஸ்ட்டு போட்டு ஒரு கொரப்பாக ஒரு சுற்றி விட்டாங்களே போதும். இப்போ ஒரு பூண்டு, அதை அப்படியே தோலோடவே உடச்சி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 வரமிளகா, இதுவும் ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா அந்த கொரப்பாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதெல்லாம் அம்மியில் தட்டுவோம், அது முழுசாக கிடைக்கும். இப்போ மிக்சியில் போடுறதுனால பொடி பொடியாக ஆகிடுது, ஒரு சுத்துக்கே இந்த மாதிரி ஆகிடுது. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அது சீரக மிளகாய் அரைச்சி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு 3 தக்காளி போட்டுக்குங்க. சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 3, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 போட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் அந்த தக்காளி போட்டு நல்லா வேகட்டும். அந்த வேகும்போது அந்த தோல் தனியாக வரும். தக்காளியும் நல்லா சாஃப்டாகிடும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டும் கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்குங்க. அது ரசம் வைக்கிற பாத்திரத்துலேயே தண்ணி வடிகட்டி வச்சுட்டு அந்த தக்காளியை ஒரு மாய்ச்சர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா கையில் பிசைய முடியாது, சூடாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த தக்காளி மாய்ச்சர் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுக்கும்போது அந்த தோல் தனியாக வந்துடும், சாறு தனியாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது மிக்சியில் ஆறின வாட்டி கூட மிக்சியில் கூட போட்டுக்கலாம். ஆனால் தக்காளி ரொம்ப நைஸ் ஆகிடும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா தான் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசமும் நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ அதே தண்ணியிலே அந்த தக்காளியை நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து அதுவும் கலந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ அப்படியே சூடாகட்டும். இப்போ தக்காளி சாறும் புளிச்சாறும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்குது. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட போடலாம். இது போட்டிங்கன்னா ரசம் அப்படி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு வானிலை வச்சுட்டு இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இன்னொரு டிப் இருக்குது, அதுதான் நான் கடைசியாக சொல்ல போகிறேன். நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா ரசங்கிறது அப்படி ஒரு வாசனையோடு இருக்கும். ஆனால் அந்த சீரக ஸ்மெல்லு வரவே வராது. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பிடிச்சதுமே 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கருவேப்பிலை கொத்தும் கொஞ்சம் மல்லியும் பெருங்காயத்தூள் நிறையா போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த கொதித்த அந்த ரசத்துலேயே இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து போட்டுருங்க. பெருங்காயம் நிறையா போட தான் ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்குமே போடலாம். இப்போ அந்த கொதித்த அந்த தக்காளியும் புளியும் சாரோட இந்த தாளிப்பை நம்ம அதில் போட்டுடுறோம். என்னடா இன்னும் சீரக மிளகு போடலையேன்னு நினைக்காதீங்க. இது கடைசியாக தான் போடணும். எப்பயுமே ரசத்துக்கு சீரக மிளகு முதல்லையே போட்டு நல்லா கொதிக்க விட்டால் அது ஒரு மாதிரி கடுத்து போகுது. ரசம் டேஸ்ட்டே மாறி போகுது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் மட்டுமே இருந்தால் போதும், சாப்பிட்ருவீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ 1 ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கொதி வந்துச்சு, அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்னொரு கரண்டியை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சோம்ல சீரக மிளகு பூண்டுலாம், அது சும்மா கொஞ்சம் அந்த சூடு பண்ணுற மாதிரி வதக்கினீங்கனாலே போதும். ரொம்ப நேரம் நமக்கு வேக வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். கொஞ்சம் சூடானதுமே அந்த ரசம் கொதித்த ரசத்துலேயே இந்த பொடியை போட்டுடலாம். இந்த சீரக மிளகு கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியாக அது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ரசம் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது இப்போவே இந்த கலர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் போணுச்சுன்னா அப்படி ஒரு கலர் வருது. வெறும் தக்காளி சாறும் அந்த தக்காளி வேக வச்சு செய்கிறதுனாலையும் இந்த கலர் வருது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.